கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டால் என்ன லாபம் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் மோசே கர்த்தருடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபைகளை கொடுக்கிறார். பிதாவாகிய தேவனை தரிசிக்கும் ஸ்லாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அதேபோல் தாவீது கர்த்தருடைய கிருபையை தினமும் கேட்கிறவராய் இருக்கிறார். காலை வேளையில், கர்த்தாவே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று அவர் ஜெபிக்கிறார். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறார். தாவீதை ஒரு ராஜாவாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவராய் இருந்திருக்கிறார். துதிக்கிறவர்களுக்கு கிருபை பெருகும். அப்போ தாவீது ராஜாவாக மாறுகிறதற்கு உள்ள காரணங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதேபோல் மோசே எப்படி கர்த்தரிடத்தில் கிருபை வேண்டும் என்று கேட்டாரோ, தாவீது துதித்து அதிகாலையில் உம்மை கிருபையை கேட்க வேண்டும் என்று கேட்டாரோ, அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தின்படி 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தி ஆக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், தினமும் சந்தோஷமா இருக்க முடியும், மகிழ்ந்து கலிகூற முடியும். எப்பொழுதுன்னா கர்த்தருடைய கிருபைகளை நம்ம காலையில் எழுந்து, ஏசப்பா உங்களுடைய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுசும் தினந்தோறும் மகிழ்ச்சியா என்ன செய்வோம், இருப்போம். அதே போல பலவீனத்தில் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். யாரும் நீங்க பலவீனமா ஃபீல் பண்றீங்களா? வாழ்க்கையிலே பலவீனமா ஃபீல் பண்றீங்களா? கர்த்தாவே உங்களுடைய கிருபைகளால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா ஆண்டவருடைய பலனை நமக்கு என்ன செய்வார், தருவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார், சுகத்தை தருவார், நீடித்த ஆயுசு நாட்களை தருவார். அதே போல 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, பணக்காரங்களா இருக்கிறதுக்கே ஒரு கிருபை வேணும். 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அதாவது அவர் பணக்காரராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி, நீங்கள் பணக்காரர்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் பணக்காரங்களா இருக்கிறதுக்காக அவர் தரித்திரரா அந்த உலகத்துல வந்து நினைச்சிருக்கிறாரு. பிறந்து சிலுவையில மரித்து நம்முடைய பாவங்களுக்குள்ள, நம்முடைய சாபங்களுக்குள்ள எல்லா தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் வெற்றி சிறந்தவரா என்ன செய்றாரு, இருக்கிறார். அப்போ வேத புஸ்தகத்தை பொறுத்தவரையில் கிருபை என்பது ரொம்ப முக்கியம். எல்லா தேவ மனிதர்களும் கிருபை பெற்றவங்களா இருந்திருக்காங்க. நம்மளும் அந்த கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எல்லா கிருபைகளும் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். கிருபை என்பது ஒரு இலவசமான ஒரு 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 கிஃப்ட், இலவசமான ஆசீர்வாதங்களுக்கு பேர் தான் என்னது, கிருபை. நீ இப்படி செய்தா நான் தருவேன், அப்படி செய்தா தருவேன் இல்லை. கிருபைங்கிறது அதுக்கு அப்பாற்பட்டது. அவருடைய கிருபை வானம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறதுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சத்தியம் கூட மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது, கிருபை வானம் பரியந்தம் எட்டுகிறதுன்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம தினமும் கர்த்தருடைய கிருபைகளை பெறுறத ஒரு நேரம் ஒதுக்கி, ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஒதுக்கி
கர்த்தாவே உங்களுடைய கிருபைகளால் எங்களை திருப்தியாக்குங்க, உங்களுடைய கிருபைகளால் எங்களை திருப்தியாக்குங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நீங்கள் உலகத்தில் உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. ஜெபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய கிருபைகளை இந்த ஜனங்கள் எல்லார் மீதும் எங்கள் மீதும் நீர் ஊற்றியறல வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர், நீர் மிகுந்த கிருபை உள்ளவர். ஆதலால் உம்முடைய கிருபைகளால் எங்களை திருப்தியாக்க வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக நீங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தொடர்ந்து நம்முடைய சேனல் மூலமாய் அநேக கர்த்தருடைய வெளிப்பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை தினமும் கேளுங்கள், பல முறை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.